இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உலகமெங்கும் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் இந்த மகிழ்ச்சி கிறிஸ்மஸ் பண்டிகையாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பல்வேறு பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள், பரிசு பொருள்கள் வழங்கி இந்த நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த பிறப்பின் இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நம்ம மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லுகிற பொழுது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் வீட்டில் நடக்கிற பொழுது, நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. எல்லா ஜனத்துக்கும் அந்த கிறிஸ்து பிறப்பு உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்று சொன்னால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் கிறிஸ்து என்னும் இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் இரட்சகர், அவர் ரட்சிக்கிறவர். மத்தேயு 1 வாசிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு தான். பாவம் மன்னிக்கப்படுகிறது தான் முதலாவது ஆசீர்வாதம். அந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கிறது. இரட்சகர் என்று சொல்லுகிற பொழுது மீட்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி பல பொருளிலே நாம் எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த இரட்சகர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை மீட்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கிற கிறிஸ்து பிறப்பின் நாள்தான் இந்த கிறிஸ்துமஸ். உண்மையாகவே நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு இரட்சகராக, மீட்பராக, நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இந்த நாளிலே ஆண்டவர் இருக்கிறார். நாம் பண்டிகையை கொண்டாடுவது மாத்திரமல்ல, அநேக கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மீட்பராக இருக்கிறாரா, இரட்சகராக இருக்கிறாரா, எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பல வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். காணக்கூடாத இறைவன் இயேசு என்ற பெயரிலே எங்கோ இருந்து கொண்டு இந்த விண்ணுலகத்திலே இருக்கிற அந்த தேவன், மனித கண்களுக்கு புலப்படாத அந்த தேவன், பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம், அந்த வார்த்தையின் சத்தத்தை மாத்திரம்தான் கேட்டார்கள், அவருடைய ரூபத்தை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அக்கினிமயமான தேவன் இயேசு என்ற பெயரிலே தன்னை தாழ்த்தி ஒரு குழந்தையாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் ஒரு சாதாரணமான குழந்தையாக இந்த பூமிக்கு வரவில்லை. நாம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கிறவராக, இரட்சகராக இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாவத்திலே வாழ்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க, சாபத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்க, இருளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகராக அவர் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ கொண்டாட்டங்கள், ஏதோ களியாட்டுகள், ஏதோ ஆடல் பாடல் மாத்திரம் அல்ல கிறிஸ்துமஸ். உண்மையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நோக்கம் என்ன? அவர் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனையும் அவர் மீட்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் அவர் கை தூக்கி எடுக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். பாவத்திலே வாழ்கிற மக்களை பாவத்தில் இருந்து மீட்டு எடுக்க வேண்டும். பரலோகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் எங்கோ இருந்து கொண்டு மனிதனை நேசிக்கிற ஒரு தேவனாக இல்லாதபடி தேவன் மனிதர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். தேவன் மனிதர்களோடு மனிதனாக அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து இந்த மனிதனுக்கு தன்னுடைய ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, இரத்தத்தை சிந்தி அவர் மன்னிப்பை, ரட்சிப்பை, விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். இம்மானுவேல் என்கிற
பெயரோடு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் நம்மை விடுவிக்க முடியும். அந்த சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். அவர் இரட்சகர், நம்மை ரட்சிக்கிற தேவன். நம்மை ரட்சிக்கிற தேவன் மட்டுமல்ல, இந்த உலகத்துல மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே, மகிழ்ச்சியின் நாளிலே கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, என்னை தேடுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நினைக்கலாம். இம்மானுவேலராக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்பதற்காக, ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தார். பாவத்திலே வாழ்கிற மக்கள், வியாதியிலே வாழ்கிற மக்கள், தரித்திரத்திலே வாழ்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். அவர்களை தேடி சென்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பின் ஒரு வழியாக, அவர் நமக்கு இரட்சகராக அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் ஆண்டவரை இந்த நாளிலே கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலே இந்த மகிழ்ச்சியான நாட்களை நாங்களும் காணும்படி செய்யவும், ஆண்டவரே உங்களுடைய பண்டிகையை ஆசரிக்கவும், ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் சுகம்பலன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட, உண்மையான இரட்சகராக உம்மை கண்டுகொள்ள, நாங்களும் அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். நாளை ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.